என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இது உன் முருகனை நம்பினால் மட்டும் கேள். என் செல்லமே, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய். எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை. உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் காலம் வந்து விட்டது. உன் முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என்னிடம் சரணடைந்து முழுமையாக வேண்டியதை கேள். என் செல்லமே, என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எப்போது தைரியமாக இருக்கிறாயோ அதுதான் உன் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நீ இருக்கும் இடத்தில் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். அழகும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். ஆனால் அன்பும் பாசமும் மட்டும்தான் என் பிள்ளைகளை மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவை. அதனால் எல்லா உறவுகளுடனும் நீ அன்பாக இரு என் தங்கமே. உனக்கு பிடித்தவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் கடந்து போய்கொண்டே இரு என் பிள்ளையே. எப்போதும் எதை நினைத்தும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மனதை இலகுவாக வைத்துக்கொண்டு நல்லது மட்டுமே உன் சிந்தையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிள்ளையே. என் செல்லமே, உன் மனம் போலவே நீ நினைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக நடித்து கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன். இனி நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு உன் அப்பா நான் உனக்கு துணையாக வரப்போகிறேன். இன்று எப்படியாவது நடக்குமா, நடந்துவிடக்கூடாதா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தை விரைவிலேயே உனக்கு சந்தோஷமாக முடித்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே. நடப்பது எல்லாம் பார்த்து நீ ஆனந்தம் அடையப் போகிறாய். உடனே ஓடி வந்து என்னிடம் நன்றி சொல்வாய் என் தங்கமே. உனக்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். பொய்யாக நடக்கத் தெரிந்தவர்கள்தான் கோபத்தை கண்ணீரையும் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள். என் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் கர்மாவின் தீவிரத்தையும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் பாவத்தையும் நீ அனுபவித்த நாட்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே. அது உன்னை படுத்தும் பாட்டை என்னால் பொறுக்க முடியவில்லை என் தங்கமே. அது உன்னை கஷ்டப்படுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைக்க நான் புறப்பட்டு விட்டேன் என் பிள்ளையே. இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். இனி ஒருபோதும் நீ கண்கலங்க அவசியமில்லாமல் அனைத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என் தங்கமே. எனக்காக செய்து கொடுக்க மாட்டீர்களா என்று நீ கேட்டதை சுகமாக நான் முடித்து தரப்போகிறேன் என் தங்கமே. இனி நானே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நான் தீர்க்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ சிந்திய கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் என அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. உனக்கான இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உனக்கான கஷ்டங்கள் தரும் நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்றித் தரப்போகிறேன் என் தங்கமே. சந்தோஷம்தானே என் செல்லமே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகிறது. சகிப்புத்தன்மையுடன் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகிறாய். ஒழுக்கத்துடனும் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலம் இல்லாத சிந்தனையும் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடு இருப்பதே உன் அன்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது தங்கமே. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகிறது என் பிள்ளையே. உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் பிள்ளையே. உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயே தான் நான் இருக்கிறேன் என் தங்கமே. எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே. என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்த காட்டப் போகிறேன்.
இந்த மாதம் நடக்கப் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடிப்போகப் போகிறாய். நீ ஆடித்தான் போகப் போகிறாய். இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே. எப்போதும் உன்னிடம் என்ன இருக்கிறதோ, இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் செல்லமே. சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் வாரி வழங்கப் போகிறேன் என் தங்கமே. உன்னால் முடியாத எந்த விஷயங்களையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை என் தங்கமே. தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்தும். உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமும். அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு. எப்பொழுதும் உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா? எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும். எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும். என் தங்கமே, நல்லதாகவே நினை, நல்லதாகவே செயல்படு. அனைத்தும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கின்றேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? கலங்காதே என் கண்மணியே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனம் பேசினாலும் கவலை கொள்ளாதே. உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் முருகப்பெருமான். என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை என் தங்கமே. நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே. நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ கஷ்டப்பட்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். அது எனக்கு தெரியும். நீ அனைத்து துயரங்களிலும் இருந்தும் விடுபட்டு விடுவாய். இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை? உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். என்னை நம்பு. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன். இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை. உனக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயம் வந்து சேரும். குழந்தையே, இதன் பிறகு அனைத்தும் விருப்பம் போல் நடக்கும். உனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி. உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். இது உறுதி. மற்றவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் உதவியை மற்றவர்கள் மறந்து போகலாம். ஆனால் உன் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது என் தங்கமே. நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன். தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். குழந்தையே, அதற்கான பலனை நீ கூடிய விரைவில் அனுபவிப்பாய். நிச்சயம் நல்லதையே நினைக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயம் உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு. இழந்ததை அனைத்தையும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவில் நடத்தி காட்டுகிறேன். இனிமேல் நிம்மதியுடன் வாழப்போகிறாய். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் என் பிள்ளையே.